channel. நாம இந்த வீடியோல எது பத்தி பார்க்க போறோம்னா better now than before. இந்த better now than before எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா முன்னாடி விட இப்போ நல்லா இருக்கு. நம்ம சொல்லுவோம்ல என் அப்பா முன்னாடி விட இப்போ நல்லா இருக்கிறாரு. அவன் முன்னாடி விட இப்போ நல்லா சாப்பிட்றான். முன்னாடி விட இப்போ நல்லா படிக்கிறான். இந்த மாதிரி முன்னாடி விட இப்போ நல்லா இருக்கு ஒரு செயல் ஏதோ ஒரு விஷயம் முன்னாடி விட இப்போ நல்லா ஒருத்தர் பண்றாரு இல்ல நான் செய்யறேன் இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல அப்படி சொல்றதுக்கு தான் நம்ம இந்த better now than before யூஸ் பண்ணுவோம். சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இத சென்டென்ஸ் மேக் பண்ணி எப்படி பேசுறதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் செய்வீங்க. ஓகே, வீடியோக்குள்ள போகலாமா? ஓகே, better now than before. இப்போ ஒரு சென்டென்ஸ்ல அத நம்ம எண்ட்ல யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணாலும் ஒண்ணும் கிடையாது. ஆனா நம்ம லாஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ நான் முன்னாடி விட இப்போ நல்லா இருக்கிறேன். இல்ல என் அப்பா முன்னாடி விட இப்போ நல்லா இருக்கிறாரு. அவன் முன்னாடி விட இப்போ நல்லா படிக்கிறான். முன்னாடி விட இப்போ எனக்கு கொஞ்சம் காது நல்லா கேக்குது. இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல, இப்படி சொல்றதுக்கு தான் நம்ம இந்த better now than before யூஸ் பண்ணுவோம். சரியா? இப்ப பாருங்க, நான் முன்னாடி விட இப்போ நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? இது நம்மளுடைய நிலையை சொல்றது. ஓகே, இது என்னுடைய நிலையை நான் சொல்றேன். அப்ப அங்க என்ன வரும்? மெயின் வெர்புக்கு பாரு நம்ம பி வெர்ப் தான் யூஸ் பண்ணுவோம் ஒருவருடைய நிலையை சொல்லும் போது. அப்போ ஃபர்ஸ்ட் நான் சப்ஜெக்ட் எழுதணும். சப்ஜெக்ட் எழுதிட்டு அதுக்கு அப்புறம் என்னன்னா பி வெர்ப் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். பி வெர்ப் என்ன? பிரசன்ட்க்கு am, is, are மூணுல ஒன்னு யூஸ் பண்ணுவோம். இங்க I வந்திருக்கனால am யூஸ் பண்ணுவோம். சரியா? I am. அடுத்து முன்னாடி விட இப்போ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி? better now than before. ஓகே, better now than before. நான் முன்னாடி விட இப்போ நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு I am better now than before. I am better now than before. இது என் அப்பா முன்னாடி விட இப்போ நல்லா இருக்கிறாரு. இத சொல்லணும்னா என்னுடைய அப்பா அப்படின்னா இந்த சப்ஜெக்ட் ஐ இருக்க இடத்துல my father. இல்ல என் அம்மா முன்னாடி விட இப்போ நல்லா இருக்காங்க அப்படின்னா my mother. ஓகே, என் தாத்தா முன்னாடி விட இப்போ நல்லா இருக்கிறாரு அப்படின்னு சொல்றதுக்கு my grandfather. இந்த மாதிரி நம்ம சொல்லணும். சரியா? அடுத்து என்ன வரணும்னா இங்க தன்னை மென்ஷன் பண்ணும்போது நம்ம am யூஸ் பண்ணிருக்கோம் தானே. நான் அப்படின்னு சொல்லும் போது இங்க verb என்னது? am யூஸ் பண்ணிருக்கோம். இது அடுத்தவங்க நம்ம மென்ஷன் பண்றோம். அது என்னது? சிங்குலர் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் என்னது? சிங்குலரா இருக்கு. ஓகே, இது என்னது? சிங்குலர் நவ். அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா is யூஸ் பண்ணுவோம். பிரசன்ட்க்கு is. ஓகே, என்னுடைய அப்பா முன்னாடி விட இப்போ நல்லா இருக்கிறாரு அப்படின்னா my father is better now than before. My father is better now than before. இது என் தாத்தா முன்னாடி விட இப்போ நல்லா இருக்கிறாரு. My grandfather. My grandfather is better now than before. ஓகே, அடுத்து என் உடல்நிலை முன்னாடி விட இப்போ நல்லா இருக்கு. இது எப்படி சொல்றது? என் உடம்பு. ஓகே, என் உடம்பு முன்னாடி விட இப்போ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றது. ஓகே, இது எப்படி சொல்றது? பாருங்க, என் உடல்நிலை பற்றி நான் பேசுறேன். அப்ப இங்க என்னது? சப்ஜெக்ட் என்ன எடுப்போம்? என் உடல்நிலை. அதுக்கு என் உடம்பு my health. ஓகே, my health. அடுத்து என்ன வரணும்? உன்னோட நிலையை பற்றி சொல்றது. அப்ப இங்க பி வெர்ப் தான் மெயின் வெர்பா வரும். அப்போ அதுக்கு அடுத்து இஸ் யூஸ் பண்ணுவோம். my health is. அடுத்து முன்னாடி விட இப்போ நல்லா இருக்கு அப்படின்னா better now than before. ஓகே, அப்போ என் உடல்நிலை முன்னாடி விட இப்போ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு my health is better now than before. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, உன் உடல்நிலை முன்னாடி விட இப்போ எப்படி இருக்கு? நம்ம கேட்போம்ல இப்ப நல்லா இருக்கா அப்படின்னு. இது எப்படி கேக்குறது? உன் உடல்நிலை முன்னாடி விட இப்போ நல்லா இருக்கா அப்படின்னு கேட்கும் போது எப்படி கேக்குறது?
பாருங்க இது வந்து கொஸ்டினா கேக்குற நேரம் இங்க என்னன்னா நம்ம வந்து உடல்நிலை ஒருவருடைய நிலையை பற்றி நம்ம கேட்கும் போது அங்க பி வெர்ப் யூஸ் பண்ணி நம்ம பேசுவோம் தானே. அப்போ அந்த சப்ஜெக்டுக்கு அடுத்து அந்த வெர்ப் வரும். ஆனா கொஸ்டினா கேட்கும் போது இந்த பி வெர்பை தான் நம்ம ஃபர்ஸ்ட் போடுவோம். இந்த பி வெர்ப் யூஸ் பண்ணி தான் கொஸ்டினே கேட்போம். சரி, அப்ப இங்க என்ன பி வெர்ப் என்ன வரும்? உன் உடல்நிலை அப்படின்னா யுவர் ஹெல்த். அப்ப இங்க வந்து என்னது இஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இஸ் யுவர் ஹெல்த். அடுத்து என்ன வரணும்? better now than before. ஓகே, அப்போ உன் உடல்நிலை வந்து முன்னாடி விட இப்போ எப்படி இருக்கு, இப்போ நல்லா இருக்கா அப்படின்னு கேட்கும்போது is your health better now than before? Is your health better now than before? ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. அவன் முன்னாடி விட இப்போ நல்லா ஆங்கிலம் பேசுறான். நம்ம சொல்றோம்ல அவன் முன்னாடி விட இப்போ வந்து என்னது இங்கிலீஷ் நல்லா பேசுறான் அப்படின்னு. இது எப்படி சொல்றது? முன்னாடி விட ஒரு சேல் இப்போ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஒரு சேலை மென்ஷன் பண்ணி நம்ம சொல்றோம்னா அங்க சிம்பிள் பிரசன்ஸ் படி நம்ம பேசலாம். சரியா? என் பையன் முன்னாடி விட இப்போ நல்லா படிக்கிறான், இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல. இது எல்லாமே என்னது சிம்பிள் பிரசன்ஸ் படி நம்ம வந்து பேசலாம். ஒரு சேல் முன்னாடி விட இப்போ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, அதை விட பெட்டரா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது. சரியா? அப்போ அவன் முன்னாடி விட இப்போ நல்லா ஆங்கிலம் பேசுறான் அப்படின்னா சிம்பிள் பிரசன்ஸ் படி நம்ம சொல்லுவோம். எப்படி? அவன், he சப்ஜெக்ட், அடுத்து வெர்ப் வருது. முன்னாடி விட இப்போ நல்லா ஆங்கிலம் பேசுகிறான், பேசக்கூடிய சேல். பேசுறதுக்கு ஸ்பீக், ஆனா கூட என்ன சேர்க்கணும்? எஸ் சேர்க்கணும். சிம்பிள் பிரசன்ஸ் படி சப்ஜெக்ட் he she it சிங்குலர் நவுன் வரும்போது வரக்கூடிய வெர்ப் கூட எஸ் இல்லனா எஸ் இல்லனா ஐஎஸ் சேர்க்கணும். இங்க வந்து எஸ் சேர்த்தா போதும். ஓகே, லாஸ்ட் கேல முடிஞ்சிருக்கு. சோ எஸ் மட்டும் சேர்த்தா போதும். he speaks என்ன பேசுறா? ஆங்கிலம், இங்கிலீஷ். ஓகே, அடுத்து முன்னாடி விட இப்போ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது better now than before. better now than before. ஓகே, அப்போ அவன் முன்னாடி விட இப்போ நல்லா ஆங்கிலம் பேசுறான் அப்படின்னா he speaks English better now than before. he speaks English better now than before. ஓகே, அடுத்து உன் கையெழுத்து முன்னாடி விட இப்போ நல்லா இருக்கு. நம்ம சொல்லுவோம்ல உன் ஹேண்ட் ரைட்டிங் வந்து முன்னாடி விட இப்போ நல்லா இருக்கு. இது எப்படி சொல்லலாம்? பாருங்க, உன் ஹேண்ட் ரைட்டிங், உன் ஹேண்ட் ரைட்டிங், அந்த ஹேண்ட் ரைட்டிங்க பற்றி நம்ம பேசுறோம். அப்போ சப்ஜெக்ட் என்னது? உன்னுடைய ஹேண்ட் ரைட்டிங். ஓகே, உன் கையெழுத்து. ஓகே, முன்னாடி விட இப்போ நல்லா இருக்கு. அப்போ உன்னோட நிலையை பற்றி பேசுறோம். அப்ப இங்க என்னது? மெயின் வெர்ப் வராது, அதுக்கு பதில் பி வெர்ப் யூஸ் பண்ணுவோம். உன்னோட நிலையை பற்றி நம்ம சொல்லும் போது அப்ப பாருங்க, உன் கையெழுத்து அப்படின்னா என்னது? யுவர் ஹேண்ட் ரைட்டிங். யுவர் ஹேண்ட் ரைட்டிங். அடுத்து கூட என்ன வரணும்? இஸ் வரும். ஓகே, பி வெர்ப் என்ன சேர்ப்போம்? இஸ். யுவர் ஹேண்ட் ரைட்டிங் இஸ். அடுத்து முன்னாடி விட இப்போ நல்லா இருக்கு அப்படின்னா better now than before. ஓகே, அப்போ உன் கையெழுத்து வந்து முன்னாடி விட இப்போ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா your handwriting is better now than before. your handwriting is better now than before. ஓகே, அடுத்து என் பையன் முன்னாடி விட இப்போ நல்லா படிக்கிறான். என் பையன் என்னது? முன்னாடி விட இப்போ நல்லா படிக்கிறான், படிக்கக்கூடிய சேல். ஓகே, இங்க வந்து என்னது? மெயின் வெர்ப், ஆக்ஷன் வெர்ப் வந்திருக்கு. அப்போ இங்க வந்து சிம்பிள் பிரசன்ஸ் படி ஒரு சேல் வந்து முன்னாடி விட இப்போ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அங்க சிம்பிள் பிரசன்ஸ் படி சொல்லுவோம். அப்ப பாருங்க, என் பையன், இதுதான் என்னது? சப்ஜெக்ட். அப்ப என்ன? என் பையனா மை சன். அடுத்து என்னது? வெர்ப் வரும். முன்னாடி விட இப்போ நல்லா படிக்கிறான், படிக்கக்கூடிய சேல். படிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல ஸ்டடி.
ஓகே. ஆனா இங்க வந்து என்னது, நம்ம வந்து ஒய்ய ரிமூவ் பண்ணிட்டு என்ன எழுதணும், ஐஎஸ் ஆட் பண்ணணும். ஓகே, ஒய்ய ரிமூவ் பண்ணிட்டு ஐஎஸ். ஏன்னா சிம்பிள் பிரசன்ஸ் படி சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து பாருங்க, சப்ஜெக்ட் என்னெல்லாம் வந்தா, சப்ஜெக்ட் he she it சிங்குலர் நவுன். மை சன்ங்கிறது ஒரு சிங்குலர் நவுன். சரியா? அப்போ சிங்குலர் நவுன் வரும்போது வரக்கூடிய வெர்பு கூட நம்ம எஸ்ஓ இஎஸ்ஓ ஐஎஸ்ஓ ஆட் பண்ணுவோம். அது வெர்போட ஸ்பெல்லிங்க பொறுத்து எது வரும்னு நம்ம பார்த்து எழுதணும். ஆனா இங்க வந்து லாஸ்ட் ஒய்ல முடிஞ்சிருக்கு. சோ நம்ம அந்த ஒய்ய ரிமூவ் பண்ணிட்டு ஐஎஸ் ஆட் பண்ணிருக்கோம். சரியா? அப்போ மை சன் ஸ்டடீஸ், அதுக்கப்புறம் என்ன வரும், முன்னாடி விட இப்போ நல்லா இருக்கு அந்த அர்த்தத்துல better now than before. better now than before. ஓகே. அப்போ என் பையன் முன்னாடி விட இப்போ நல்லா படிக்கிறான் அப்படின்னா my son studies better now than before. ஓகே, my son studies better now than before. ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, இந்த மருத்துவமனை முன்னாடி விட இப்போ நல்லா இருக்கு. நம்ம சொல்லுவோம்ல, இந்த ஹாஸ்பிடல் வந்து முன்னாடி விட இப்போ நல்லா இருக்கு அப்படின்னு. இது எப்படி சொல்றது பாருங்க, இது வந்து ஹாஸ்பிடலுடைய நிலையை பற்றி சொல்றோம். அப்ப இங்க என்னது, மெயின் வெர்ப் வராது, பி வெர்ப் தான் யூஸ் பண்ணணும். சரியா? இந்த ஹாஸ்பிடலுடைய நிலையை பற்றி நம்ம சொல்லும் போது அப்ப எப்படி, இந்த மருத்துவமனை, திஸ் ஹாஸ்பிடல், அடுத்து என்ன, பி வெர்ப் இஸ். ஓகே, சிங்குலர் நவுன், சப்ஜெக்ட் என்னது, சிங்குலர் நவுனா இருக்கு. அப்ப this hospital is, அடுத்து என்ன வரணும், better now than before, முன்னாடி விட இப்போ நல்லா இருக்குன்னு சொல்லும்போது better now than before. ஓகே. அப்போ இந்த ஹாஸ்பிடல் வந்து முன்னாடி விட இப்போ நல்லா இருக்கு அப்படின்னா this hospital is better now than before. This hospital is better now than before. Okay. Next, அவன் முன்னாடி விட இப்போ நல்லா பாடுறான். நம்ம சொல்லுவோம்ல, அவன் வந்து முன்னாடி விட இப்போ நல்லா பாடுறான். இது எப்படி சொல்றது பாருங்க, முன்னாடி விட இப்போ நல்லா பாடக்கூடிய செயல். அப்ப இது என்னது, சிம்பிள் பிரசன்ஸ் படி சொல்லுவோம். மெயின் வெர்ப், ஆக்ஷன் வெர்ப் வந்திருக்கு பாருங்க, பாடுகிறான், பாடக்கூடிய செயல். அப்ப எப்படி, சிம்பிள் பிரசன்ஸ் படி அவன் சப்ஜெக்ட் he, அதுக்கு அடுத்து பாடுறதுக்கு சிங். ஓகே, ஆனா கூட என்ன சேர்க்கணும், எஸ் சேர்க்கணும், சிங்ஸ். அப்போ he sings, அதுக்கு அடுத்து என்ன வரணும், முன்னாடி விட இப்போ நல்லா அப்படின்னு சொல்லும் போது better now than before. better now than before. ஓகே. அப்போ அவன் முன்னாடி விட இப்போ நல்லா பாடுறான் அப்படின்னா he sings better now than before. ஓகே, he sings better now than before. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, எங்கள் வாழ்க்கை வந்து முன்னாடி விட இப்போ நல்லா இருக்கு. நம்ம சொல்லுவோம்ல, எங்க வாழ்க்கை வந்து முன்னாடி விட என்னது, இப்போ நல்லா இருக்கு அப்படின்னு. இது எப்படி சொல்றது பாருங்க, எங்கள் வாழ்க்கை, எங்களுடைய வாழ்க்கையை பற்றி நான் சொல்றேன், அதோட நிலையை பற்றி நம்ம சொல்லும் போது அங்க என்னது, நம்ம பி வெர்ப் தான் மெயின் வெர்பா யூஸ் பண்ணுவோம். சரியா? அப்ப பாருங்க, எங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லும் போது என்னது, லைஃப், லைஃப். அடுத்து என்ன வரணும், இஸ், லைஃப் இஸ். அதுக்கு அடுத்து முன்னாடி விட இப்போ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது better now than before. ஓகே. அப்போ எங்கள் வாழ்க்கை வந்து முன்னாடி விட இப்போ நல்லா இருக்கு, எங்களுடைய லைஃப் வந்து என்னது, முன்னாடி விட இப்போ நல்லா இருக்கு அப்படின்னா our life is better now than before. our life is better now than before. இல்ல ஒண்ணு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும், இங்க பாருங்க, லாஸ்ட் இருக்கு, இருக்கிறது, இப்போ நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, லாஸ்ட் அந்த இப்போ முன்னாடி விட இப்போ நல்லா இருக்கு, அந்த இருக்குன்னு சொல்லும் போது அங்க நம்ம வந்து be verb யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உன்னோட நிலையை பற்றி நம்ம பேசுறது. அப்போ அந்த இடத்துல நம்ம be verb யூஸ் பண்ணுவோம். சிங்குலர் சப்ஜெக்டா இல்ல
ப்ளூரலான்னு பார்த்து நம்ம அதுக்கேற்றபடி இஸ் வருமா ஆர் வருமா ஆம் வருமா அப்படின்னு பார்த்து போடலாம். ஆனா மற்றபடி மெயின் வெர்ப் ஆக்ஷன் வெர்ப் வருதுன்னா இப்போ நல்லா பாடிக்கிறான், இப்போ நல்லா தூங்குறான், இப்போ நல்லா படிக்கிறான், இப்போ நல்லா சாப்பிட்றான், இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல. இப்படி லாஸ்ட் வந்து அந்த ஆக்ஷன் வெர்ப் மெயின் வெர்ப் வருதுன்னா அதை வந்து நம்ம சிம்பிள் பிரசன்டென்ஸ் படி எழுதும். ஓகே, அதுக்கு ஏற்றபடி சப்ஜெக்ட் ஏற்றபடி நம்ம இங்க வெர்ப் போட நம்ம எஸ் இஎஸ் ஐஎஸ் அதை அட்ஜஸ்ட் பண்ணி போடணும். சரி, அடுத்து லாஸ்ட் ஒன் பாருங்க. இந்த லாஸ்ட் ஒன் வந்து ஹோம்வொர்க். சரியா, இந்த சாலை முன்னாடி விட இப்போ நல்லா இருக்கு. நம்ம சொல்லுவோம்ல இந்த ரோடு வந்து என்னது முன்னாடி விட, முன்னாடி வந்து குண்டும் குழியுமா அப்படி கிடக்கும், ஆனா என்ன இப்ப வந்து நல்லா இருக்கு. அப்ப இந்த ரோடு வந்து முன்னாடி விட இப்போ நல்லா இருக்கு அப்படின்னா இது எப்படி சொல்றது, இது எப்படி சொல்றதுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.